மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் முடுகப்பட்டி இடத்துல அமைந்திருக்கக்கூடிய முக்கூட்டு சிவபெருமான் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க சிவபெருமானை போய் தரிசிக்கலாம். முக்கூட்டு சிவபெருமான் திருக்கோயிலுக்கு வந்துட்டோம். முதல்ல நம்மளுக்காக அபிஷேகமும் ஆராதனையும் தயாரா இருக்கு. வாங்க சிவபெருமானுடைய அபிஷேகத்தையும் ஆராதனையும் பார்த்துட்டு வந்துடலாம். கோட்டி சூரிய பிரகாசனே கனக சபைஷனே கோட்டி சூரிய பிரகாசனே
ஏதும் புனையேன் சிவகங்கையன் தனையன் கொடிய தீவினை உய்யவே ஆளாய் துதியன வணங்க வஞ்சமதியன் என்றாலும் துதியன வணங்க வஞ்சமதியன் என்றாலும் சபாபதியே நம்பினேன் சிவகதி தந்தன்னையாள் சபாபதியே நம்பினேன் சிவகதி தந்தன்னையாள் சபாபதியே நம்பினேன் சிவகதி தந்தன்னையாள் சகரே மா பனி பசனி பசகரே மா பனி ஜனி பனி ஜகரி ரே மாகரி ஜனே பனி கரி ஜனே பமகரே மாகரி ஜகரே மா பனி ஜகரி மாகரி பனி ஜகரி நீ பா ரே ஜகரி மாகரி ஜனே மாகரி ஜனி ஷரே கோடி சூரிய பிரகாஷனே கனக சபீஷனே கோடி சூரிய பிரகாஷனே 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 ब्रह्ममुरारिसुराचितलिङ्गं निर्मलपाशितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् वेदमुनिप्रवराचितलिङ्गं कामदहनकरुणाकरलिङ्गं रावणतत्त्वविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् முக்கூட்டு சிவபெருமானுடைய வரலாறு என்ன அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு நாள் பார்வதி தேவி விளையாட்டா சிவபெருமானுடைய கண்களை மூடிடுவாங்க. அப்போ வெகுண்டெழுந்த சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சாபமிட பார்வதி தேவி இந்த பூலோகத்துக்கு வந்துருவாங்க. மீண்டும் சிவபெருமானுடைய இடபாகத்தை வேண்டி பார்வதி தேவி காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு பயணம் செய்வாங்க. அப்படி பயணம் செய்யும் பொழுது ஒரு ஊரை பார்க்குறாங்க. அதுதான் இந்த முனுகப்பட்டு அப்படின்ற கிராமம். இந்த இடத்துல அவங்க வாழைப்பந்தல் போட்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்ய நினைக்கிறாங்க. ஆனால் அப்போன்னு பார்த்து அந்த இடத்துல தண்ணீர் இல்லை. அதனால விநாயகரையும் முருகனையும் தண்ணீர் எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புறாங்க. இருந்தாலும் விநாயகரும் முருகனும் வெகு நேரமாகியும் வரவே இல்லை. அதனால பார்வதி தேவி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரம்பினாலேயே இந்த நிலத்தை தோண்டி தண்ணீரை வரவழைக்கிறாங்க. இதனால அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு விநாயகரும் முருகரும் தண்ணீர் எடுத்துட்டு வந்துடுறாங்க. 3 நதிகளும் சேரும் இடத்தை தான் நம்ம முக்கூட்டு அப்படின்னு சொல்றோம். இதனாலதான் இந்த சிவபெருமானுக்கு முக்கூட்டு சிவபெருமான் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயருமே இருக்கு. பார்வதி தேவி பச்சையம்மனா பூஜை செய்யும் பொழுது பல அரக்கர்கள் அவங்களுக்கு தடையாக இருந்திருக்காங்க. அப்போ வெகுண்டெழுந்த சிவபெருமான் விஷ்ணு கூட சேர்ந்து வாமுனி செம்முனி அப்படின்னு 2 அவதாரங்களை எடுத்து அந்த அரக்கர்கள் எல்லாரையுமே வதம் செஞ்சிருக்காங்க. இதுதான் முக்கூட்டு சிவபெருமானுடைய ஒரு சிறப்பு வரலாறும் கூட. இந்த 3 நதிகளுக்கும் ஒரு பெயர் இருக்கு. விநாயகர் அவருடைய கமண்டலத்துல எடுத்துட்டு வந்ததுனால இந்த நதியுடைய பெயர் கமண்டல நதி என்றும், முருகப்பெருமான் பார்வதி தேவியுடைய மகன் அப்படின்றதுனால இந்த நதிக்கு பெயர் செய்யாறு அப்படின்னும், பார்வதி தேவி அவர்களுடைய பிரம்பினால தோண்டி எடுத்ததுனால அந்த ஆறினுடைய பெயரு பெரம்பாறு அப்படின்னும் 3 நதிகளுக்கும் சிறப்பான பெயரே இருக்கு. இதுதான் முக்கூட்டு சிவபெருமானுடைய சிறப்பு வரலாறும் கூட. சிவபெருமான் திருக்கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் மாற்றத்தை பாக்குறாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேர் கவியஸ், ஆரணியிலேருந்து வந்திருக்கேன். சுயம்பு லிங்கமாக இங்கே இருக்குன்றது கேள்விப்பட்டு தான் நான் வந்திருக்கேன். இப்போதைக்கு நண்பர்களும் தெரிஞ்சவே இருந்தது. கோவில்களில் நிறைய கோவில் போயிருக்கேன். இருந்தாலும் சுயம்பு லிங்கன்றது அது தனி விசேஷம். அது அங்கே உணர்வுபூர்வமாக உணர மட்டும்தான் தெரியும். அது சொல்லி எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு புரியாது. சிவாய நம்மளுடைய முக்கூட்டு சிவன் ஆலயத்துக்கு வருகை புரிந்திருக்கும் நம்முடைய மக்கள் டிவி தொலைக்காட்சிக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது சுயம்பு வடிவில் மிகவும் பழமையான கோயிலாகும். இது
பல பக்தர்கள் பல மாநிலத்திலிருந்து வந்து இது தரிசித்து விட்டு போகிறார்கள். அவர்கள் வேண்டிய வேண்டுதல் நிறைவேற மீண்டும் மீண்டும் நிறைய பக்தர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். இது இந்த முக்கூட்டு சிவனுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து அதன் மூலியமாக பல நன்மைகளும் செய்து ஆலயத்துக்கு நல்ல வழிபாடு செய்து சிறப்பித்து கொண்டு இருக்கிறார்கள். சிறப்பித்து கொண்டு இருக்கும் சிவா பக்தர்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுகா முனுகுப்பட்டியில் இந்த முக்கூட்டு சிவன் ஆலயம் சுயம்பு லிம்பகமாக இங்கே உருவாகி இருக்கிறது. ஆகையால் இது பல வருஷங்களாக மக்கள்லாம் வரப்பு வழியாகவே வந்துக்கின்னு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அது மூலயமா எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ரோடு வசதி செஞ்சுருக்கிறோம். அதனால் வந்து இது வந்து வெளி மாநிலம் பெங்களூரு, சென்னை இது போல் மக்கள்லாம் வந்து வேண்டுதலை வச்சுக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு ராத்திரி 8 மணி 9 மணி கூட வந்து இதை வந்து இங்கே வந்து எதனா பரிசு வாங்கினா கூட இங்கே வந்து வச்சு இது பண்ணிட்டு தான் போகிறாங்க. அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் வந்து மக்கள்லாம் நிறைய இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த கோயில் ரொம்ப மேலே மேலே சிறப்பாக இருக்குன்னு கேட்டுக்கொள்கிறோம். காஞ்சிபுரத்துலேருந்து பார்வதி திருவண்ணாமலைக்கு போகிற வழி இது நோக்கி போனாங்க. திருவண்ணாமலை போகிற வழியில் பொழுது போச்சு. இந்த இடத்துல வந்து தங்கிட்டு ஐயனை பிரதிஷ்டை பண்ணணுன்னு நினச்சாங்க. அன்னத்துக்கு தண்ணி இல்லாத போச்சு. தண்ணி இல்லாத விடுவே முருகர் விநாயகர் வந்து மேற்கு பக்கம் அனுப்பிச்சாங்க. அவர் வேறு லேட்டாக போச்சு. அதுக்கு பிறகு முருகர் இந்த பக்கம் அனுப்பிச்சாங்க. போலூர் சைடு சங்க சைடு அனுப்பிச்சாங்க. அவரும் வேறு லேட்டாகி போச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து பெரம்பால் அடித்து தண்ணி வர வச்சு ஐயனை பிரதிஷ்டை பண்ணாங்க. அதுக்கப்புறம் விநாயகர் வடவேடுலேருந்து கொம்மண்டல் நாகநதி ஆனி வழியாக வர நதி கொம்மண்டல் நாக நதி. அதுக்கப்புறம் முருகர் வந்து செய்யார் நதி. இந்த அம்மா பெரம்பால் ஆச்சி நதி. 3 நதியும் ஒன்றா ஒரு இடம். காசிக்கு போனால் என்ன பழம் உண்டோ அந்த பழம்னு இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அம்மா போய் பச்சை மாவு அமர்ந்தாங்க. பச்சை மாவு அமர்ந்த போது உலகத்தில் வந்து பச்சைம்மான்றது தான் முனுப்பட்டு தான் முதல் பச்சைம்மா. அதுக்காக அந்த அம்மா தவம் இருக்கும்போது அரக்கர்கள்லாம் வந்து கெடுக்க வந்தாங்க. அன்னத்துக்கு சிவன் வந்து வாமுனி செம்மையாக இருந்து அந்த அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்து தவம் முடிஞ்ச பிறகு திருவண்ணாமலை நோக்கி போய் அங்கே போயிட்டு பாதி ஆண் பாதி பெண் உருவம். அதாவது இது வந்து முன் அகப்பட்டதுனால முனுகப்பட்டு என்று பெயர். திரும்பி பார்த்ததுனால திரும்பி, ஆகாரம் சாப்பிட்டதுனால ஆகாரம். இன்னும் பல சிறப்பு பெயர்கள்லாம் உண்டு. இன்னும் இந்த கோயிலுக்கு நிறைய வந்து பிரார்த்தனை போடுறதெல்லாம் நிறைவேற்று பிரார்த்தனை நாம் கோரிக்கை வைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிடுறாங்கப்பா. ஓம் சிவாயனுவாங்க. வாழைப்பந்தல் பக்கத்து கிராமத்துலேருந்து வாழைப்பந்தல் நாங்கள் சின்ன ஏஜ்லேருந்து 5 வயசுலேருந்து இங்கே கோயிலாண்ட வந்துட்டு இருக்கோம். கோயிலாண்ட விளையாடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் யார்த்தாயும் 45 எனக்கு 47 வயசு ஆகுது. 5 வயசுலேருந்து இங்கே விளையாடிட்டு இருக்கோம். இந்த சிவபெருமான் வந்து இன்றைக்கி நல்ல முன்னேற்றத்தை நாங்கள் நினச்சதெல்லாம் நிறைய படிப்பில் இருந்து சில பேர் திருமணம் ஆகாத இருக்கிறவர்களுக்கு திருமணம் ஆகணும் வேண்டிக்கிட்டு வராங்க. இங்கே திருமணம் ஆகுது. இங்கே படிப்பு வரணும் என்று வேண்டிக்கிட்டு வராங்க. நல்லா வருது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து வரோம். சில மாநிலத்துலேருந்து பக்கத்து அண்டை மாநிலத்துலேருந்து வராங்க. அவங்க நினச்சது நிறைவேறுது என்று வராங்க. அவங்க சொல்கிறது எங்ககிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. இந்த கோயிலுக்கு வரோம், இது நினச்சது நிறைவேறுது அப்படி என்று இங்கே சொல்லிட்டு வராங்க. அது நல்ல நன்மைகள் தருது என்று வராங்க. இங்கே முக்கூட்டு சிவன் ஆலயம் கீழே வந்து பார்த்திங்கன்னா முக்கூட்டு சிவன் நதியின் போது ஆறு போகுது. முக்கூட்டு நதி என்று ஆறும் இங்கே இருக்குது. அந்த இதனால் அங்கே குளிச்சுட்டு இங்கே வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு தீபார்த்தனை பண்ணிவிட்டு இங்கே வந்து தரிசனமும் செய்துட்டு போகிறாங்க. சில அண்டை மாநிலத்தில் யார் தாயை பார்த்தா கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு என்ற ஒரு 4 மாநில பொதுமக்கள் இங்கே வந்து போகிறாங்க. நாங்கள் 5 வயசுலேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளோ நாளாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு முக்கூட்டு சிவன் ஆலயம் என்ற ஆலயத்தால் சில பேர் நல்ல நன்மைகள் நடந்திருக்கு அப்படி என்று வருது. எங்களாண்ட சொல்லிட்டு போகிறாங்க. நாங்கள் பக்கத்தில் எங்களது நலலாம் இருக்குது. அதனால் வந்து பார்த்தா நாங்கள் இங்கே 5 வயசுலேருந்து நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம். எங்களாண்ட வந்து அவங்க அடிக்கடி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. வருஷம் வராங்க. எங்களாண்ட சொல்லிட்டும் போகிறாங்க. நல்ல நன்மைகள் தருது என்று சொல்லிட்டு இருக்காங்க. முக்கூட்டு சிவாய நமக.
முக்கூட்டு சிவபெருமான் திருக்கோயிலுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த திருக்கோயிலானது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு வரலாற்று சான்றுகள் நம்மளுக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாம பார்வதி தேவி முதல்ல இங்கே தான் சிவபெருமானுக்கு பச்சை அம்மனா பூஜை செஞ்சிருக்காங்க. இந்த திருக்கோயில்ல லிங்கமானது நாளுக்கு நாள் உயரம் அதிகரித்துக்கிட்டே போகுது. அதன் அடிப்படையில் இப்போ இந்த லிங்கத்துடைய உயரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அடி. அது மட்டும் இல்லாம பார்வதி தேவி அவர்கள் பச்சை அம்மனா இங்க பிரயாணம் செஞ்சதுனால இந்த ஊருக்கு பிரயாணப்பட்டு அப்படின்ற பெயரும் இருக்கு. அதையும் தாண்டி இந்த லிங்கத்துக்கிட்ட, இந்த சிவன் பெருமான் கிட்ட நீங்க என்ன வேண்டுனாலும் சரி அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு ஊர் மக்களே சொல்றாங்க. இது எல்லாமே தான் முக்கூட்டு சிவபெருமான் திருக்கோயிலுடைய தனிச்சிறப்புகள். முக்கூட்டு சிவபெருமான் திருக்கோயிலுடைய சிறப்பை பத்தியும் இந்த கோயில் வரலாறை பத்தியும் கோயில் குருக்கள் சொல்றாங்க. வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிவா திருச்சிற்றம்பலம். தொல்லைநாதா, இப்போ நம்ம இருக்கிறது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் முனுகப்பட்டுன்ற கிராமத்தில் இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உளிபெடா திருமேனி, அதாவது 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து மனிதரால் உருவாக்கப்பட்ட சிவாலயம், ஒன்று 2வது சுயம்பா உருவானது, 3வது வந்து உளிபெடா திருமேனி. இந்த உளிபெடா திருமேனி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சிறப்புனா, ஒவ்வொரு நாளும் சிவபெருமான் வந்து வளர்ந்துட்டு வரார். இன்னும் முக்கியமான சிறப்பு என்னென்னா, 3 நதி ஒன்றாக கூடிய இடத்துல சிவபெருமான் எழுந்து அருளியிருக்கார். அதனால தான் இந்த ஊருக்கு பேர் முக்கூட்டு சிவன் ஆலயம் என்று பேர். இன்னொன்று, இந்த கோயில் ஆரம்பித்துக்கு முன்னாடி இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பாறையில் சிவபெருமான் எழுந்திருந்தார். வெறும் பானம் மட்டும்தான், அது ஆவுடிலாம் கிடையாது. அப்போது நாங்கள் கோயில் கட்டுறோமா வேண்டாமன்னு யோசனை இருக்கும் போது எப்படி இப்படிலாம் கட்டினேன்னு நம்ம இங்கே இருந்தவங்களாம் கேட்டிருந்தாங்க, கிராமத்தில் இருக்கவங்களாம். அதுக்காக சோழி போட்டு பார்த்தோம். பாண்டிச்சேரிக்கு போய் சோழி போட்டு பார்த்ததில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோயில் வந்து மிக மிக பழமையான ஆலயம், கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகள் பழமையான ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தேவர்கள் ரிஷிகள் வழிபட்ட ஆலயம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் தான் சொன்னார், இது வந்து நீதி அரசர் அப்படின்னு சொன்னார். அந்த கோயிலுக்கு வந்து நீதி அரசர்னு வைங்க. ஏன் நீதி அரசர்னா, ரொம்ப நாள் கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டே இருக்கும், நம்ம பக்கம் ஜெயிக்குமா ஜெயிக்காதுன்னு. இங்கே வந்து வேணும்னா அந்த நீதி நியாயமான பக்கத்தில் ஜெயிக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால தான் இங்கே வந்து நீதி அரசர்னு அப்படி வச்சுருக்காங்க. இந்த கோயில் இன்னொன்று என்ன தனி சிறப்புனா, பூஜை பண்ணும்போது ஒரு நாய் இருக்கும். சங்கு முழங்கும் போது அந்த நாய் வந்து ஊழையிடும். ஏன் அப்படின்னு கேட்டப்போ, இங்கே வந்து ஒருத்தர் ஜீவ சமாதியாக இருக்கார். அதனால் வந்து அந்த பைரவர் சங்கு முழங்கும் போதெல்லாம் ஒரு சத்தம் விடும். அந்த நாய் மட்டும் இல்லைங்க, அது கூட குட்டி கூட அது முழங்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஆலயம் இது. இன்னொன்று, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் திருமண தடை இல்லாதவங்களும் இங்கே வந்து வழிபட்டோம்னா உடனடியாக திருமணமும் நடக்குது, குழந்தை பாக்கியம் ஏற்படுது. 2 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கோம். பல சிரமங்களுக்கு இடையில் 2 ஏக்கர் நிலம் வந்துருக்கு. எதுக்காக வாங்கினோம்னா, இங்கே இயற்கை வேளாண்மை பண்ணி வர பக்தர்களுக்கெல்லாம் இயற்கையில் விளைந்த தானியங்கள்லேருந்து பிரசாதமாக கொடுக்கறதுக்காகவும் ஒரு கோசாலை அமைக்கலான்னு இருக்கிறோம். அந்த நாட்டு பசு பாட்டிலேருந்து வர சாண கோமித பால்லாம் கோயிலுக்கு பூஜைக்கு வச்சுக்கிட்டு வர பக்தர்கள்லேருந்து சாண கோமியத்தில் நிறைய பொருட்கள் தயார் பண்ணலாம். கோயிலுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். முக்கியமாக இங்கே இருக்கிற கிராம மக்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு 2 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டோம். வாங்கி எப்படி நாங்கள் ட்ரஸ்ட்டில் பதிவு பண்ணியிருக்கிறோன்னா, அந்த 2 ஏக்கர் முக்கூட்டு சிவன் ஆலயத்துக்கு தான் சொந்தமானது. எப்போனா சந்திரன் சூரியன் வரைக்கும் இதை யாரும் விற்கவோ அடமானம் விற்க முடியாது அப்படின்றதான் கோயிலில் ட்ரஸ்ட்டில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். இன்னொரு ஒரு அடுத்த மழை பிரதேசத்துக்குள்ளே இந்த இடத்த நல்லா ஓட்டி ஒரு நல்ல ஒரு நெல் பயிர் கொண்டு வந்து மக்களுக்கு ஒரு நல்ல பொருளை கொடுக்கலான்னு ஒரு திட்டத்தோடு இருக்கிறோம். அதுக்கு கொஞ்சம் நிதி பற்றாக்குறையும் இருக்குது. அதுக்கு உங்களால் முடிஞ்ச நிதியை கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக செய்யலான்ற வேண்டுகோளோடு இந்த உரையை நிறைவு பண்ணுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த ஆலயத்திலே தவநாயகி உடனுரை கதில்வனநாதபுரி ஈஸ்வரர் ஆலயத்திலே இங்கே பூஜை பண்பராக இருக்கக்கூடிய குமரேசன் அவர்கள் இந்த ஆலயத்தின் வரலாறை இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். சிவா திருச்சிற்றம்பலம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் முனுகப்பட்டு கிராமத்திலே அமைந்து காட்சி தந்து கொண்டிருக்கின்ற
தவநாயகி உடனுரை கதிலிவனநாதபுரி ஈஸ்வரர் ஆலயம், முக்கூட்டு சிவன் ஆலயம், 3 நதி இங்கே சங்கமாகக்கூடிய இடம். இந்த சங்கமாக இடத்திலே பச்சையம்மன் தவம் செய்து மணலாலே பிடித்து வைத்த லிங்கம்தான் இந்த லிங்கம். இந்த லிங்கத்தை தவநாயகியாக அமர்ந்து இங்கே தவம் செய்து இந்த லிங்கம் வடிவத்தை அம்மையார் அமைத்துள்ளார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த முக்கூடல் சிவபெருமான் அம்மா தவம் பண்ணி இந்த லிங்கத்தை அமைத்ததால் இங்கே கஷ்டமென்று வருகின்ற அடியார்கள் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைத்துள்ளார். நமது முனுகப்பட்டு கிராமத்திலே அருகாமையிலே இருக்கக்கூடிய மேல்புத்தூர் கிராமம், அந்த கிராமத்திலே இருந்து வந்து அடியார்கள் எங்களுடைய மருமகள் மாசமாக இருக்கின்றால் நல்லபடியாக குழந்தை பிறக்க வேண்டும், இந்த ஐயனிடத்தில் வேண்டி எங்களுக்கு ஏதாவது கொடு என்றால் நான் ஒரு எலுமிச்சங்கனியை கொடுத்தேன். அந்த கனி எடுத்து போய் அந்த அம்மையார் அவர்களை ஜூஸாக கொடுத்து அருந்த செய்துள்ளார். அந்த 2 மருமகள்கள், அந்த ஒரே இல்லத்திலே 2 மருமகள்கள் மாசமாக இருந்தார்கள். 2 பேருக்கும் ஆண் குழந்தை பிறந்து சுகப்பிரசவம் நடந்து நல்லபடியாக தாயம் செய்யும் உள்ளார்கள் என்று மீண்டும் வந்து இந்த ஆலயத்திலே அவர்கள் பாலாபிஷேகம் செய்து அந்த குடும்பத்தார்கள் இன்புற்றுள்ளார்கள். அதேபோல் கர்நாடகா மாநிலத்திலே பெங்களூரை சேர்ந்த ஒரு குடும்பத்தார்கள் இங்கே வந்து எங்களுடைய பேரப்பிள்ளை படித்து கொண்டிருக்கின்றான், அவன் படிப்பிலே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறான், நல்லபடியாக படிக்க வேண்டும் என்று வேண்டி அவர்களுக்கு பிரசாதம் விபூதி பிரசாதம் கொடுத்துள்ளேன். அந்த குழந்தை வந்து 10வதிலே முதல் மார்க் எடுத்து சிறப்பாக பரீட்சையில் எழுதி சிறப்பாக எழுதி முதல் மார்க் எடுத்ததால் அந்த அம்மையார் அங்கேருந்து ஃபோன் பண்ணி என்னிடத்திலே என்னுடைய பேரன் நல்லபடியாக மார்க் எடுத்து பாஸ் பண்ணிவிட்டான் ஐயா, அவனுடைய பேரிலே ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் என்று சொன்னதால் அர்ச்சனை பண்ணி அந்த குடும்பத்தாரும் முக்கூடு சிவனர்களாலே இன்புற்று சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல பல தாய்மார்கள் வந்து அவர்கள் வேண்டிக் கொண்டு செல்கிறார்கள், எங்களுக்கே தெரியாமல் வேண்டி செல்கிறார்கள். அவர்கள் வேண்டுதல் முடிந்தவுடன் வந்து எங்களிடத்திலே நாங்கள் குழந்தை வர வேண்டும், திருமணம் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு போனோம். நல்லா சிறப்பாக நடத்தி கொடுத்துள்ளார் இந்த முக்கூட சிவபெருமான் என்று இன்புற்று அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அம்மையார் ஆடி 18 ஆடி பெருக்கன்று தான் இங்கே தவம் செய்தார்கள். அந்த ஆடிப்பெருக்கு ஆடி 18 தவம் செய்த நாளான அன்று நமது அருகாமையில் இருக்கின்ற கிராமத்தில் உள்ளவர்கள் அனைவரும் 30 பேர் 20 பேர் 40 பேராக குழுவாக வருவார்கள். அவர்கள் வண்டி அமைத்து கொண்டு வந்து அந்த ஆடி 18 தினத்திலே ஆற்றுக்கு சென்று அம்மையார் பார்வதி அம்மையார் தவம் செய்ய லிங்கம் அமைத்தது போல மணலாலே லிங்கம் பிடித்து அவர்களுடைய வேண்டுதல் வைத்து அந்த மணலால் லிங்கம் பிடித்து அதுக்கு பூஜை செய்து சிறப்பாக அவர்கள் பூஜை செய்து அவர்கள் போன பிறகு அவர்கள் அவர்களுடைய வேண்டிய வரங்கள் எல்லாம் அவர்கள் தந்ததாக வந்து கூறுகிறார்கள். அப்படி அனைத்து தாய்மார்களும் வந்து மணலாலே லிங்கம் பிடித்து வேண்டி வணங்கி போயிருக்கிறார்கள். அவருடைய குடும்ப கஷ்டம், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் என்று எந்த கஷ்டமாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய கடவுளாக தவநாயகி உடனுரை கதில்வனநாதபுரி ஈஸ்வரர் முக்கூடல் சிவபெருமான் விளங்குகிறார் என்று அன்போடு இங்கே வந்து இறைவனை வேண்டி வணங்கி செல்கிறார்கள். நன்றி, வணக்கம். போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ. இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் முனுகப்பட்டு கிராமத்துல அமைந்திருக்கக்கூடிய முக்கூட்டு சிவபெருமான் திருக்கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திருக்கோயில்ல பக்தர்கள் என்ன வேண்டுனாலும் சரி அது கண்டிப்பா அவங்களுக்கு நடக்குது. அதனால நேரம் கிடைக்கிறப்போ நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு வாங்க, சிவபெருமான தரிசிங்க, உங்க வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். மீண்டும் இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.